என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்காலம் மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் புரிதல் நன்றாக இருக்கும். குரலின் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதையும் நாம் உணரலாம். தற்போது அவர் எழுதிய புகழ் அதிகாரத்தில் 9ஆம் குரல், அதாவது இது எண்ணிக்கைப்படி 239ஆம் குரல். குரல் என்னவென்றால், வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். இதன் பொருள் என்னவென்றால், புகழில்லாத உடம்பை சுமந்த பூமி தன் வளமிக்க விளைச்சலில் குறைவுபடும். கதையை பார்ப்போம். சுந்தரராமனும் சொர்ணலட்சுமியும் மகிழ்ந்து மகன் குபேர சுவாமியை செல்லமாக முறையாக வளர்த்தனர். பரம்பரை ஜமீன் கொடைக்கானல் அடிவார கிராமம், 200 ஏக்கர் பரம்பரை சொத்து. சுந்தரராமன் தந்தை வழியில் ஜமீன் மக்கள் விரும்பும் வண்ணம் தர்ம சிந்தனையுடன் மனிதநேயத்துடன் நடத்தினார். நவீன விவசாய உத்திகள், ஜவ்வரிசி மில், மாம்பழ பல்ப் தொழில், மதிப்பு கூட்டு விவசாயம், மலர்கள் பழங்களில் விவசாய கருவிகள் விற்பனை, பழுது பார்த்தல், விவசாய கல்லூரி ஆய்வுக்கு நில ஒதுக்கீடு என பலவற்றை செய்துள்ளார். வேலை செல்வோருக்கு, அது பண்ணையில் வேலை செய்வோருக்கு சகல வசதிகளுடன் கூடிய குடியிருப்பு வசதிகளும் தந்துள்ளார். இதனால் விளைச்சல், செல்வம், புகழ் ஆகியவற்றிற்கு குறைவில்லை. பூமி தாய் மனம் குளிர்ந்து செழித்து மகிழ்ந்து பலன் தந்தாள். சுந்தரராமன் வீட்டில் பண்ணையில் தந்தை காலத்திலிருந்தே வேலை செய்த முத்தரசன் அவரது விருப்பத்திற்குரிய வேலையால் முத்தரசன் பரம்பரையும் பல தலைமுறையாக இந்த ஜமீனுக்கு உழைத்துள்ளது. குழந்தை குபேரசுவாமி வளர்ப்பிலிருந்து பண்ணை மேற்பார்வை வரை யாவும் முத்தரசனே செய்துள்ளார். சுந்தரராமனின் பல பொறுப்புகளில் உதவி செய்ததால் முத்தரசன் வாழ்ந்த பக்கத்து கிராமத்தில் 3 ஏக்கர் நிலம் வாங்கி அவனுக்கு தந்தார். முத்தரசன் அந்த 3 ஏக்கரில் தன் மனைவி பிள்ளைகளை விவசாயம் பார்க்க சொல்லி ஜமீனிலேயே சுந்தரராமனுடன் தங்கிவிட்டார். அங்கு உற்பத்தியாகும் பொருள்கள் ஜமீனுக்கு வந்து சுந்தரராமன் செய்யும் நவீன தொழில் செயல்பாடுகளில் கலந்துவிடும். சுந்தரராமன் அதற்குண்டான தொகையை கொடுத்து விடுவார். தனியாக சம்பளம் உதவிகளும் உண்டு. முத்தரசன் மகனும் விவசாய கல்லூரியில் படித்து வருகின்றனர். குபேரசுவாமியும் MBA முடிக்கும் தருவாயில் உள்ளார். துரதிருஷ்டவசமாக சிறுவயது முதலே தான் செல்வந்தர் பிள்ளை என்ற முறையில் அதிகார தோரணை, சுயநலம் யாவும் தனதே என்ற மனப்பான்மையில் குபேரசாமி வளர்ந்தார். நண்பர் குழாமும் அதற்கேற்றவாறு சேர்ந்தது. சுந்தரராமன் தொழில் முனைப்பில் மகனை பற்றிய கவனம் செலுத்தாததால் ஒரு கட்டத்தில் இதை பிரச்சனையாக உணர்ந்தார். அதனால் MBA முடித்தவுடன் செல்வந்தர் மகள் பூரணியை திருமணம் ஆடம்பரமாக செய்து வைத்தார். குபேரசுவாமி தொழிலில் அமரவும் சுந்தரராமன் மூப்பு, சர்க்கரை வியாதி என பலவீனமாகவும் சரியாக இருந்தது. மகன் நிர்வாகத்தால் பல பிரச்சனைகள் உண்டாகியது. பணியாளர் பிரச்சனை, மார்க்கெட்டிங் விற்பனையில் பிரச்சனை, வாடிக்கையாளர்களுக்கு அதிருப்தி என பல. போதாக்குறைக்கு நண்பர்கள் சிலரை நிர்வாகத்தில் சேர்த்ததால் பிரச்சனைகள் அதிகமாகிவிட்டது. பெற்றோர் மனைவி எச்சரித்தும் குபேரசுவாமி கேட்கவில்லை. முத்தரசன் வளர்த்த உரிமையில் அனுபவ செயல்களால் போராடி 10 வருடம் அவமானம் பார்க்காமல் குபேரசுவாமியை நடத்த தொழில் முன்போல் இல்லாவிட்டாலும் ஏனோ தானோ என நகர்ந்தது. ஆனால் மக்கள் மனதில் குபேரசுவாமி இல்லை. கவலையால் பெற்றோர் இறந்தனர். மூப்பால் முத்தரசனும் விலக, நண்பர் குலாம் துரோகம் செய்க, பணியாளர் பலர் விலக, தொழில் பண்ணையாவும் செயல்பாடு குறைந்து வற்றின. செழித்து வளர்ந்து வாழ்ந்த நிலப்புலன்கள் பராமரிப்பு இன்றி பாழானது. குபேரசுவாமி மதுவிற்கும் அடிமையானார். முத்தரசன் மக்கள் விவசாயம் படிப்பு திறனை தங்கள் ஊரில் காட்ட இந்த 10-15 வருடங்களில் 15 ஏக்கர் பரப்புக்கு
சொந்தக்காரர் ஆனார்கள். சுந்தரராமன் மகிழ்ந்து நடத்திய செயல்பாடுகள் ஒவ்வொன்றாக இங்கு வந்தன. காலப்போக்கில் சுந்தரராமன் ஜமீன், பூமி, மக்கள், பணியாளர் யாவரும் வறண்டு பாலாவதை பார்த்து வேதனைப்பட்டனர். குபேரசுவாமி பூமி தாயும் வேதனை அடைந்ததாக வருந்தினார். வருந்தி என்ன பயன்? நடந்தது நடந்துவிட்டது. இத்துடன் இக்கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, வாழ்வில் நாம் ஒரு சில அடிப்படை விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் அவற்றை நாம் கவனிப்பதில்லை. உதாரணமாக, ஒரு விவசாயிக்கு தன் நிலத்தின் தன்மை, நிலத்தின் வளமை, நிலத்தின் பயிரிடும் முறை யாவும் தெரிந்திருந்தாலே அதன் மூலம் அந்த நிலத்தினை நாம் செழிப்பாக வைக்க வேண்டும். ஏறக்குறைய இது ஒரு குழந்தை வளர்ப்பை போன்றதே. ஒரு தாய் தந்தை தங்கள் குழந்தைகளை எந்த கவனத்துடன், எந்த நோக்கத்துடன் வளர்க்கிறார்களோ, அதற்காக பாடுபடுகிறார்களோ, அதற்கு தகுந்த பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும். அதுபோலவே பூமி தாயும் எந்த அளவு தன்னை பராமரிக்கிறார்களோ, தன்னை காத்து தருகிறார்களோ, அதற்கு தகுந்த பலன்கள் வற்றாது கொடுக்கும் பூமி தாய். பலர் இக்காலத்தில் சொல்வது விவசாயம் நஷ்டம் என்றுதான். ஆனால் அந்த நிலத்தினை அதை முறையாக பயன்படுத்தி கருத்தாக கவனித்தால் நிச்சயமாக நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பில்லை. அந்த அளவுக்கு பூமி தாய் கருத்தை வைத்துள்ளால் அதை பயன்படுத்தும் நான் தான் அதை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு இல்லாமல் அதனை சரியாக கவனிக்காமல் விடுவது அலட்சியப்படுத்துவது போல. ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை அலட்சியப்படுத்தும் போது அவர்கள் இருவருக்கும் உள்ள உறவு குறைந்து, அவர்களுக்கு நட்பு குறைந்து, ஒரு சில சமயம் அவர்களுக்கு இடையே உள்ள ஒரு நல்ல விஷயங்களும் மறைந்துவிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நாம் இத்தனை நாள் கிடைத்த பலன்கள் போய்விடும். இதனையே திருவள்ளுவர் கூறுகிறார். அதாவது, தன்னை அறிந்து, தன் திறமை அறிந்து பாடுபடும் ஒருவன் புகழ் பெற்று வாழ்வான். அவன் செய்யும் காரியங்கள் நற்பலனை கொடுக்கும். உதாரணத்திற்கு, அவன் ஒரு விவசாயம் செய்தால் அவன் நல்லபடி செய்ய முடியும். அதை விட்டு தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்ளும் போது, விவசாய நிலத்தினை அலட்சியம் செய்யும் போது அதற்கு பலன் கிடைக்காது. இது வாழ்வின் எல்லா ஒரு கோணத்திலும் பொருந்தும் என்பதை திருவள்ளுவர் இதுக்கு கருத்தினை கூறுகிறார். நாமும் சிந்திப்போம். வேறு ஒரு குரலுடன், அதன் கதையுடன், கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க வருவோம். டாக்டர் எம். சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் பொருளும் கருத்தும் யாவும் கற்பனையானவை, எதையும் யாரையும் குறிப்பிடுவது அல்ல. இக்கதையில் உள்ள படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அதை பதித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையை மற்றொரு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக் கொள்கிறேன். தமிழ் வளர்த்த மனக்கவர் முருகனால் மேலும் நாம் நன்கு வாழ்ந்திட வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்கள் செயல்களும். வணக்கம்.